ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா செலவு குழம்பு செய்ய போகிறோம். அது செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க, மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம் எடுத்துக்கலாம். பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும். கொஞ்சமாக புளி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு புளியை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சட்டி வச்சுட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோடனே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடகம் போட்டு வடகம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கணும், அதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இந்த தூளை அரைச்சி தான் கொடுப்பாங்க. இது கூட நிறைய நாட்டு மருந்து கிடைக்கும், மூலிகை தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு இதை தூளை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது, உடம்பு வலிலாம் நல்லா கேட்கும். அதனால் இந்த பொடி வச்சு செய்கிறோம். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. நம்ம புளியை கரைச்சி, புளிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி புளி தண்ணியை தான் சேர்த்துக்கணும். நல்லா இப்போ வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த மருந்து பொடி எடுத்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலந்துவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கூட வேறு எந்த தூளும் சேர்க்க தேவையில்ல, இந்த மருந்து பொடியே போதும். நல்லா சேர்த்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடணும். இது வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த பொடி மட்டும்தான், இந்த குழம்பு தான் கொடுப்பாங்க. இந்த பொடி போட்டு தான், வேறு எந்த பொடியும் சேர்த்து செய்ய மாட்டாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். Okay, bye friends.